गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்தோட பிங்களை அவரோட மனைவியை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பத்ரிநாத்தும் பிங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீ இல்லாமல் நான் கிடையாது, நான் இல்லாமல் நீ கிடையாது அப்படின்னு சொல்லி இவரை பற்றி, தன் கணவரை பற்றி இவங்க ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் அதை விட்டு கொடுக்காம, உன்னை போல ஒரு மனைவி அமைவது பெரிய பாக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி பர்தரிநாத்தும் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம், நான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி பிங்களையும் சொல்கிறாங்க. அப்போது பத்ரிநாத் என்ன சொல்கிறாரு, அதாவது நீ இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பிங்களை சொல்கிறாங்க. அப்படி ஒன்று நேர்ந்தா நீ என்ன பண்ணுவேன்னு பர்தரி கேட்குறாரு. அப்படி ஒன்று விஷயம் நடந்ததுன்னா அந்த விஷயத்தை நான், அதாவது உங்களோட இறக்குற விஷயத்தை நான் கேள்விப்பட்டவொன்னே நான் இறந்துருவேன். அப்போது பத்ரிநாத் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, எல்லாம் யம தர்மன் கையில் தான் இருக்குது, இது பிரம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மறுநாள் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னோட மனைவியை சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் பத்ரிநாத் ஒரு மானை வேட்டையாடி அதோட ரத்தத்தெல்லாம் தன்னோட உடம்பு மேலே, அதாவது அவர் போட்டுட்டு இருக்க அந்த துணி மேலே ரத்தத்தெல்லாம் பூசிக்கிறார். பூசிட்டு அதை கழட்டி ஒரு சேவங்கிட்ட கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் நீ என் மனைவிகிட்ட கொடுத்து நீ என்ன சொல்கிறன்னா, சேவகா, அதாவது உங்கள் கணவர் பத்ரிநாத் சிங்கம் கொண்டுடுச்சு அப்படின்னு போய் சொல்கிற, சரியா அப்படின்றார் பத்ரிநாத். அந்த சேவகனும் சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவகனும் கிளம்பி போய் பிங்களைக்கிட்ட அதாவது பத்ரிநாத்தோட மனைவி கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரியா ராஜா ஒரு சிங்கத்தார கொல்லப்பட்டாரு, அவரோட ஆடை தான் இது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா துக்கம் தாங்காமல் ஓன்னு அழுகுறாங்க. அதை ஆறுதல் எல்லாரும் சொல்லியும் கூட அவங்க அதை இந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியவே வரலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தீ மூட்டி அதில் போயிட்டு குதிச்சும் இறந்துடுறாங்க பிங்களை, அதாவது பத்ரிநாத்தோட மனைவி. திரும்பி வராரு ராஜா பத்ரிநாத். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஓடி போய் மயானத்தில் பார்க்குறாரு. அங்கே இவங்க உடல் எரிஞ்சிட்டு இருக்கு. இவரும் போய் அதில் குதிச்சு நம்ம விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. எல்லாரும் இவரை பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது ராஜா அப்படின்றாங்க. ஐயோ, நான் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் மனைவியை போய் நான் தேவையில்லாமல் சோதிச்சிட்டேன், இதுக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு பத்ரிநாத். இதை பார்த்த விக்ரமன் அவர் கூட இருந்த மந்திரிகள்லாம் துக்கத்திலேயே இருக்கிறாங்க. இவருக்கு ஆறுதலும் சொல்ல முடியல. இந்த ராஜா பத்ரிநாத் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற இலைகள்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஒரு 12 வருஷம் மயானத்திலே இவர் இருக்கிறாரு. ஏன்னா இவர் தன்னோட மனைவியோட துக்கத்துலேருந்து வெளியே வரல. 12 வருஷங்காலம் அங்கேயே இருக்கிறாரு. இதை அறிஞ்ச சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, தத்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, தன்னோட மகனான பத்ரிநாத்தோட விஷயத்த தத்தர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நான் மச்சிந்தாத்தோட சிஷ்யன் கோரக்ஷநாத் தான் இதை போக்குவான், அதுக்குண்டான ஏற்பாடை நான் செய்கிறேன், நீ வருந்தாத அப்படின்றார். அதால் இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைச்ச கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா பத்ரிநாத்தோட ஆடையில் இருக்கிற ரத்தத்தை பார்த்த உடனே இந்த அம்மா தீ மூட்டி இறந்துடுறாங்க. ராஜாவோட மனைவியான பிங்களா, அதாவது அவங்களோட அன்பு அவ்வளோ விசேஷமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த அன்புக்கு எல்லையே இல்லை. தன்னோட கடவுள் மேலே வச்ச அன்பு எல்லையே இவ்வளோ. சின்ன விஷயமானாலும் அந்த அம்மா பயப்படுவாங்க. ராஜா பத்ரிநாத்துக்கு தன் கடவுளுக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி நல்லா இருக்கும்போது அவர் இறந்த செய்தியை கேட்ட உடனே இவங்களுக்கு அந்த துக்கம் தாங்காமல் இவங்க இந்த வேலையை செஞ்சுறாங்க. அது மாதிரியா நம்மளும் இறைவன் மேலே அசைக்க முடியாத ஒரு அன்பை செலுத்தினாவே போதும், நம்ம இறைவனோட அருளை பெறலாம்.
மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.